என்னடா இன்னைக்கு ஒரே நம்ம இருக்குது. கை காலெல்லாம் ஒரு நடுக்கமா இருக்குது. நேத்து தான் அடிச்சது. இன்னைக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள்ளைய வேற வர சொன்னேன். அவன் என்னடா என்ன ஆலயக்கான பேரே காணா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற. கையை வேற அரிச்சுக்கிட்டே இருக்குது. எப்ப வந்து தொலைய போறேன்னு எனக்கு தெரியல. மாப்பிள்ள இப்பதாயா உன்னை நினைச்சேன். அதுக்குள்ள என்னன்னா இப்படி கடவுள் அடிச்சுட்டு டொடுக்குன்னு வந்து நிக்கிறீங்க. என்னையா தெய்வம் என்ற நான் இங்க பாரு மாமா நேத்து போட்டது ஒன்றும் இல்ல மாமா. நேத்து போட்டது ஒண்ணும் இல்ல. இப்ப சும்மாதான் நிக்கிறா. ஆனா நீ ஏதாச்சும் கொண்டு வருவன்னு பார்த்தேன்னா நீ என்ன மணி ஆடிட்டு வந்த மாதிரி கையாடிட்டு வந்துருக்க. வீட்டுல காசு கேட்டேன். முண்டாட்டி அடி அண்ணாட்டி அடிச்சுட்டாளுங்க. நான் எங்க மாமிட்ட போய் பொழைச்சுக்கிட்டு வந்துட்டு மாமா. மாப்பிள்ளை கிட்ட வந்து உள்ள வந்து உட்காரலான்னு பார்த்தா ஓன் தயவுல நிக்கலான்னு பார்த்தா நீ என்ன ஏன் தயவுல வந்து நிக்கிற மாதிரி பேசியிருக்க. எனக்கு வேற ஆள் இருக்குல்ல மாமா. மாப்பிள்ள நான் உன்னைய நம்பி உட்கார்ந்து இருந்துட்டு நேத்து நைட்டு பூரா நான் வச்சிருந்ததையும் கொஞ்சம் எடுத்து குடிச்சுட்டு ஓடி போயிட்டேன். நீயே ஓடி போயிட்டு இன்னைக்கு என்னன்னா வெறும் கை ஆட்டிக்கிட்டு இங்க வந்து நிக்கிற. நீ நாளையில தலைவலி தான் மாமா. ஏதாவது பண்ணணும் மாமா. இங்க மாமா ஏதாவது பண்ணு. என்னையா பண்ண சொல்ற மாமா? வசூல் பண்ணிப்போம். வசூல் பண்றான். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி மாமா. போன தடவை நம்ம தலைவனுக்காக வசூல் பண்ணப்ப கும்மாமுத்து குத்துறாங்க அந்த கடையில இருக்கவங்க. இப்ப நீ எதை வச்சு சொல்லுவ மாமா? இந்த லைன் போக வேணாம். ரைட்டு. இப்படி போயிருவோம். இந்த பக்கம் போயிருவோமா? ஆமா ஆமா. சரி அந்த வசூல் பண்ண ஒரு கோட்டு 2 கோட்டு 3 கோட்டு 4 கோட்டு. சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது. வசூல் பண்றது நம்ம பொறுப்பு. முதல்ல வசூல் பண்ணிட்டு எவ்வளவு வருமானம் வருதோ அதை கரெக்டா பிரிச்சு சரக்குக்கு எவ்வளவு, சைடிஸ்க்கு எவ்வளவு, தொட்டுக்கு எவ்வளவு, எடுத்துக்கு எவ்வளவு, அப்புறமா மிச்சம் இருந்துச்சு வச்சுக்க ஒரு டூரை போட்டுருவோம். ஆமா மாமா. ஆடி மாதம் அப்புறம் போயிடுவோம் மாமா. அங்கே இதுக்கு தான் இந்த ஐடியா அழகுசாமி வேணுன்றது. ஆமா. அப்ப விநாயகர் ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுமா? ஏன்னா மாப்பிள்ள போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒழுவு ஒழுகுறீங்க. நீ போட்டதுக்கு அப்புறம் பண்ற வேலை சரி விடு 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 விடு. கையா பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு ரைட்டு. நோட்டு ஒரு பேனாவும் பென்சில் எடுத்துக்க. சரியா? வாங்கிறேன். ஆமா மாப்பிள்ள சரியான வசூல்ற மாப்பிள்ள. இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன். நீ சொன்ன பாரு 1 கோட்டு 2 கோட்டு இல்ல. இதுல பார்த்தா நீங்க கொடுத்தத பார்த்து வச்சுக்க குறைஞ்சது கடையில பாதி சரக்க வாங்கிடலாம். ஆமா 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 ஆமா. விநாயகர் சதுர்த்திக்கு கொண்டாட்டம் தான் மாமா. பக்கத்து தெருவுல கொலக்கட்டை பொங்கல் எல்லாம் போடுறாங்க. ஆமாடா மாப்பிள்ள. ஒரு பையன் தூக்க உற்சாப்பா போனோம்னு வச்சுக்குவேன். பொறி கொடுப்பாங்க, பேரிக்காய் கொடுப்பாங்க, ஆப்பிள் கொடுப்பாங்க. சைடிஸுக்கு காசே வேணாம். கலக்கல் வச்சுக்க மாப்பிள்ள. கரெக்டா பங்கு பாதம்லாம் பிரிக்க போறேன். ஒழுங்குமுறையதை பாத்துக்க. இந்த கொடுத்தாரு பாரு இந்த 100 ரூபா, அது எனக்கு. என்னமா? 2வது கொடுத்துருக்காரு பாரு 50 ரூபா, இது உனக்கு. சரி மாமா சரி மாமா. நீ போட்ட கணக்கு கரெக்டா தான் இருக்கும். 3வது கொடுத்தா பாரு 200 ரூபா, அது எனக்கு. சரி மாமா. அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க பாரு 250 ரூபா நோட்டு. என்ன 250 ரூபா? 250 ரூபா நோட்டா? என்ன மாமா இன்னும் அடிக்கவே இல்லையா மாமா? அடப்பாவீங்களா என்ன டேய், சாமிக்கு கொடுக்கறதுல கூட கல்ல நோட்டு அடிப்பீங்க. கரும முடிச்சவங்க. ஒருவேளை சரி பண்ணிட்டாங்க மாப்பிள்ள. பாத்தியா கிளம்பிய பயலுக நம்ம கரெக்டா 70 பார்த்தா 250 ரூபா நோட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாரு. நீங்க வாங்கி நான் வேற உள்ள வச்சுட்டேன் மாமா. பாக்கல. இதுக்குத்தான் சொல்றது ஒழுங்கு மரியாதை ஆகிருந்துன்னா. இப்ப பாரு 250 ரூபா நோட்டு உனக்கு. அது செல்லாதே மாமா. செல்லலைன்னா போ. அது ஜாக்கப்படாது. நம்ம சொன்னது பிரகாரம் 1 உனக்கு 1 எனக்கு. சரியா? இந்த அடுத்து வாங்கின 100 ரூபா நோட்டு எனக்கு. அடுத்து வாங்கின 20 ரூபா நோட்டு உனக்கு. ஏன்னா 20 தானா? முடியா மாமே பெரிய ஆள் இல்லையா? ஆமா. நான் பெரிய ஆளு. நீங்க சின்ன பையன், கொஞ்சம் பார்த்து தான் அனுசரிச்சு வாங்கிக்கணும். சரி மாமா. பிரிச்சாச்சு ரைட்டா? சைடிஸுக்கு ஏற்பாடு பண்ணோம்னா காலையில வெள்ளனா பை 2 பை. ஆமா. ஒரு பக்கம் போறான் பொங்கல், ஒரு பக்கம் போறான் பொரி உருண்டை, இன்னொரு பக்கம் கொலக்கட்டை, வாழைப்பழமும் தேங்காயும் தருவாங்க. அதை லைட்டா சைடிஸ் வச்சுக்கிட்டோம். சரி மாமா. தரமா இருக்கு. மறந்துடக்கூடாது. 3 நாளைக்கு நீங்க கொடுத்த வசூலுக்கு ஜமாச்சர்ல இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி நமக்கு தான் மாப்பிள்ளை. எல்லாத பிள்ளையா இருக்காம முடியும்.